வணக்கம். இது நியூஸ் 7 தமிழின் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் திரையில் இன்றைய கேள்வி நேரத்தில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் சுவாதி கொலை. மென்பொறியாளர் சுவாதி கடந்த மாத இறுதியில் சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் கொலை செய்யப்பட்ட அந்த காட்சிகளை பார்த்தவர்கள், அந்த கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய சடலத்தை பார்த்தவர்கள், இந்தியா முழுவதுமே அது ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த தடத்தில் இந்த வழக்கில் பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருப்பதாக செய்திகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. மிக குறிப்பாக முதலில் கொலையாளி யார் என்றே தெரியாமல் காவல்துறை தவித்துக் கொண்டிருப்பதாக வந்த செய்திகள். அதன் பிறகு மிக விரைவாக செயல்பட்ட காவல்துறை ராம்குமார் என்ற நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரை கைது செய்தது. ராம்குமார் உண்மையான குற்றவாளி அல்ல, இவருக்கு பின்னால் இருந்து இயக்குபவர்கள் வேறு சிலர், இவர் அம்பு என்று பாஜகவின் தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கருத்தை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். இந்த இடத்திலிருந்து ராம்குமாருக்காக பிணை கேட்டு ஜாமீன் கேட்டு ஒரு வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர், அவர் ஆஜராகிறார். பின்னால் அதிலிருந்து விலகுகிறார். இன்று இந்த நிலையில் திரு ராம்ராஜ் என்ற ஒரு வழக்கறிஞர் இந்த வழக்கில் பிணை கேட்டு ஆஜராகி இருப்பதோடு இந்த கொலைக்கு பின்னால் வேறு சிலர் இருக்கிறார்கள், ராம்குமாருக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்பது போன்ற அவருடைய கருத்துக்கள், அவரை என்கவுண்டர் செய்யவே காவல்துறை முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களை அவர் பதிவு செய்திருப்பது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னதான் நடைபெற்றது சுவாதி கொலை வழக்கில் என்பதை குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். அரங்கில் நம்மோடு 3 ஆளுமைகள் இப்பொழுது இணைகிறார்கள். நேரலையில் திரு ராம்ராஜ், ராம்குமாருக்காக ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரும் நேரலையில் இணைகிறார். பயணிக்கலாம். அரங்கில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திரு வன்னியரசு அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு ராஜசேகரன் அவர்கள் இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். அகில பாரத பிராமணர் சங்கத்தின் சார்பில் திரு முத்துராமன் அவர்கள் இணைகிறார். வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல வழக்கறிஞர் ராம்குமாருக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராம்ராஜ் அவர்கள் தென்காசியிலிருந்து நேரலையில் நம்மோடு இணைகிறார். திரு ராம்ராஜ், உங்களையும் வணங்கி வணக்கம் தெரிவித்து வரவேற்கிறேன் நிகழ்ச்சிக்கு. நாம் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இன்னும் சில நிமிடங்களில் முன்னாள் காவல்துறை அதிகாரி சித்தனனும் நம்மோடு இணைய இருக்கிறார். நான் நால்வருக்கும் முதலிலேயே ஒரு விஷயத்தை கோட் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சிக்குள் பயணிக்க இருக்கின்றேன். ஒரு கொலையை பற்றி பேச போகிறோம், ஒரு சகோதரியினுடைய மரணத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப சென்சிட்டிவாக பயணிக்கக்கூடிய ஒரு கேஸ். ரொம்ப கவனமாக அந்த உரையாடல்களையும் ரொம்ப ஜஸ்ட் லைக்காக வார்த்தைகளை தவிர்த்து, ஏற்கனவே பல குழப்பங்கள் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிறதுங்கிறத நாம் கவனத்தில் கொண்டு நகரலாம் அப்படின்னு சொல்லி ராஜசேகர் அவரிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வழக்கறிஞராக இந்த வழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான அடுத்தடுத்து வந்திருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏதோ ஒரு இடத்துல காவல்துறைக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது, உடனடியாக கைது பண்ணிட்டாங்கிற ஒரு வாதம். இந்த கேஸ் இந்த கோணத்தில் போச்சுன்னா இது நிற்கிறது கஷ்டம். அந்த கேஸ் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குதுங்கிற ஒரு கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதலாவதாக மிகவும் வேதனையான ஒரு கொலை. இந்த கொலை நம்ம வீட்டில் ஒரு சகோதரியோ, நம்ம மகளோ, நம்ம சார்ந்தவங்களோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் கொலை செய்திருந்தால் அது யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டியது காவல்துறையின் பொறுப்பு, அரசின் பொறுப்பு. இந்த சுவாதி வழக்கை பொறுத்த மட்டில் பல விதமான யூகங்களும் கதைகளும் கட்டுக்கதைகளும், ஆங்கிலத்தில் சொன்னால் காசிப்ஸ் அண்ட் ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ண, அந்த கொலை நடந்து அரை மணி நேரத்தில் ஸ்ப்ரெட் பண்ண பொறுப்புள்ள சமுதாயத்தில் பொறுப்புள்ள நபர்களை நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. அது சட்ட ரீதியாக தண்டிக்கப்படுகிறார்களா, சமுதாயத்தில் மக்களாக சேர்ந்து அவர்கள் தண்டிக்கப்படுகிறார், அது இரண்டாவது. முதலாவதாக இந்த வழக்கை ஒரு கொலை என்று தான் பார்க்க வேண்டும். இதில் எந்த விதமான மற்ற சாயங்களை பூசுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூற்று வாதம். சாயங்களை பூசுவது ஜாதி சாயம். ஏன்னா இறந்தது ஒரு இன்னசென்ட் கேர்ள், கொலை பண்ணது கொலையாளி. இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து ட்ரையலில் நடந்து குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் ராம்குமார் கொலையாளி என்றால் நீதிமன்றத்தின் வாதத்தில் திறமையிலும் காவல்துறையின் கடமை இதை இவர்தான் கொலை செய்தார் என்று கைது பண்ண உடனே அதுக்கு எவிடன்ஸு, ப்ரூஃபு, சப்ஸ்டான்ஷியேட் கொராபரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அவருக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு, கடமை காவல்துறைக்கு இருக்கிறது. முதலில் தமிழ்நாட்டு காவல்துறையை 2 நாட்கள் ரயில்வே போலீஸ், மிச்ச 4 நாட்களில் கொலையாளியை கொலை செய்தவர் என்று கொலை சுமத்தப்பட்ட ராம்குமாரை கைது பண்ணி அவரை சிறையில் அடைத்த தமிழ்நாடு காவல்துறையும் சென்னை காவல்துறை அதிகாரிகளை பாராட்டி தீர வேண்டும். அதை மீறி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களை ஏன் பாராட்ட வேண்டும் என்றால்
பல கோணத்திலிருந்து பலவிதமான சமுதாயத்துள்ள பெரிய மனிதர்கள் என்று தன்னை கூறிக்கொண்டு ஒரு 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 ஃபிக்ஷீசியஸ் நேம், ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை கதை வசனம் எழுதுவது போல பிலால் என்பவர் கொலை செய்து விட்டார், அவர் இங்கே தான் இருக்கிறார், லவ் ஜிகாத், இந்த மாதிரி வதந்திகளை பரப்பி பிரஷர் போட்டாங்க கவர்மெண்ட் மேலே. அந்த கவர்மெண்ட் அதை இந்த முதலமைச்சர் அம்மா இல்லாமல் வேற யாராக இருந்தாலும் இன்னசென்ட் எவனோ ஒருத்தன் கைது பண்ணப்பட்டிருப்பான். ரொம்ப வேதனை. இந்த வழக்கு வந்து சரியான திசையில் தமிழ்நாடு காவல்துறை இன்று வரை சென்று கொண்டிருக்கிறது. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் போலீஸ். நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ராமராஜ் அவரிடம் போயிட்டு நம்ம வாதத்திற்குள் வரலாம். திரு ராமராஜ் வணக்கம். நீங்க தொடர்ச்சியாக இன்றைக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டிகள், இணையதள ஊடகத்திற்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியாகட்டும் அல்லது நம்முடைய நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியாகட்டும், இதில் நீங்கள் சொல்றது அப்படிங்கிறது ராம்குமார் வந்து இதில் வந்து எந்த இடத்திலும் ராம்குமாருக்கு பின்னால், இந்த கொலைக்கு பின்னால் இன்னும் பெரிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்பது போன்ற வாதங்களை தான் நீங்கள் வந்து வச்சுட்டு இருக்கிறீங்க. எனில் அவர்கள் யார்? அவர் அப்படி சொன்னாருங்கிறீங்க. ஒரு வருடமாக ராம்குமார் வந்து முகநூலின் மூலமாக சுவாதியோடு பேசி வந்ததாகவும், இதில் இடையில என்னெல்லாமோ நடந்துடுச்சு, நான் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்துடுச்சுன்னு ராம்குமார் சொன்னதாகவும் சொல்கிறீங்க. மற்றொரு பக்கம் இந்த வாதத்தில் முகநூலில் அவர் பெரிய அளவில் ஆக்டிவாகவே இல்லை அப்படிங்கிற வாதங்களும் முகநூலில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களே உங்களுடைய பல வாதங்களில் முன்னுக்கு பின் முரண்படுவது போல தெரிகிறது. இல்லை, நாங்கள் முன்னுக்கு பின் முரண்படுவது போல தெரிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ராம்குமாரை போய் சிறைச்சாலையில் போய் பார்க்குறார். ராம்குமார் வந்து மன அழுத்தத்தில் இருந்துட்டு இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து ராம்குமாருக்கு வந்து ஒரு கைது செய்யப்படணும், ராம்குமாருக்கு தண்டிக்கப்படணும்னு சொன்ன கிருஷ்ணமூர்த்தி வந்து அவருக்கு வந்து பிணை மனு தாக்கல் செய்கிறாரு அவருடைய அனுமதியே இல்லாமல். இது ஏன் இந்த முரண்பாடான கேள்வி எழுந்த உடனே தான் நாங்கள் வந்து கிருஷ்ணமூர்த்தி இந்த காவல்துறையே வந்து ராம்குமார் என்ற ஒருவனை தயார் செய்து இந்த கொலை வழக்கை முடிக்க ஏற்பாடு செய்ததோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து ஊரில் வந்து விசாரிக்கல, ஊரில் வந்து அந்த கிராமத்தில் வந்து அவங்கள்ட்ட விசாரிக்கல, அது ஊர்ஜிதமாக இருக்கு. அதாவது ராம்குமாருக்கும் இந்த கொலைக்கும் சிறிதளவு கூட சம்பந்தமே இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை விஞ்ஞானபூர்வமாக எங்களால் நிரூபிக்க இயலும். ஏனென்றால் ராம்குமாருடைய கழுத்தை அறுத்தது ராம்குமார் கழுத்தை அறுத்து கொண்டார் என்று சொல்வது வந்து மிகுந்த கேலிக்கு உள்ள ஒண்ணா இருக்கு. அதற்கு முன்னதாக திரு ராமராஜ், நீங்க சொன்ன ஒரு வாதம் அப்படிங்கிறது ராம்குமார் இவ்வாறு தான் சொன்னார், நீங்க ஒரு வாதத்தை வச்சதா இன்றைக்கு இன்ன பிற ஊடகங்களில், சமூக வலைத்தளங்களில் ஊடகங்களில் வந்த செய்தி நீங்க சொன்னதா, அது ஒரு மிகப்பெரிய பிரதான ஊடகத்தில் வந்த செய்தி. இதில் எனக்கு மட்டும் தொடர்பில்லை, இன்னும் பலருக்கு தொடர்பு இருக்கிறது என்று அவர் சொன்னார் அப்படின்னு நீங்க சொன்ன வாதம், ரைட்? இல்ல, இதுல என்னைய வந்து அப்பாவியா சேர்த்திருக்காங்க. நீங்க அப்படி அந்த வாதத்தை பதிவு செஞ்சதா, அந்த வாதத்தை பதிவு செய்ததா செய்திகள் வரல. வாய்ப்பில்லை, எனக்கு மட்டும் தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படினாலே அந்த வார்த்தை நேற்று பதிவு செஞ்சேன். அதான் கேக்குறேன், நேற்று நீங்க பதிவு செஞ்ச வார்த்தை எனக்கு மட்டும் தொடர்பு இல்ல, மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கு. இன்னைக்கு அவர் நிரபராதிங்கிறீங்க, பதிவு செய்தேன். அதான் இன்னைக்கு அவர் நிரபராதிங்கிறீங்க. நேற்று எனக்கு மட்டும் தொடர்பு இல்லைங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு அவர் நிரபராதிங்கிற வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம். வித்தியாசம். ஏன்னா அதுக்கடுத்து நான் விசாரிக்க இங்க வந்து என்ன நடந்தது, இவர் கைது செய்யப்படும் போது என்ன நடந்தது என்று விசாரிக்கப்படுகிறது. இவரை அழைச்சிட்டு போய் வச்சுதான் இவருடைய குழந்தை, இவருடைய சகோதரிகள் மற்றும் இவருடைய தாய் இவர்களெல்லாம் கொண்டு நிர்பந்தப்படுத்தி வச்சுதான் இவரை வந்து அவர் பேச இயலாத நிலையில் அவர்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இந்த ராம்குமார் வந்து இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு தான். நீங்க அந்த இடத்தை டோபோகிராஃபின்னு சொல்லுவாங்க கிரிமினல் குற்றச்சாட்டுல வந்து. டோபோகிராஃபி பாத்தீங்கன்னா அங்க டோபோகிராஃபி எப்படி இருக்கு அப்படின்னா, அவன் படுத்து கிடந்த இடத்துல இருந்து ஒரு 5 அடி தள்ளி ஓடனா, 5 அடி தூரம் தள்ளி வச்சு கழுத்தறுத்துக்கிட்டு இது ஓடிய தூரம் என்று சொல்வது வந்து ஏற்புடையதா இல்லை. அதனாலதான் சொல்றான், ராம்குமாருக்கும் இந்த வழக்கிற்கும் சிறிதளவு கூட சந்தேகம் இருப்பதற்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. பொதுவா வந்து நம்ம காவல்துறை என்ன செய்யுதுன்னா, ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சுன்னா வழக்கை முடிப்பது எப்படி என்று சொல்லி யாராவது ஒருத்தர் கொலை செஞ்சு முடிச்சிருந்ததை தவிர வழக்குகளுடைய உண்மைத்தன்மையை விசாரணை செய்து முடிப்பதல்ல.
அதே மாதிரி தான் நீதிமன்றங்களும் வழக்கின் எண்ணிக்கை முடிக்கிறது தான் கணக்கில் இருக்கே தவிர வழக்க முடிக்கிற மாதிரி தெரியல. அப்படி சுருக்கணும். அதனால வந்து ராம்குமாருக்கு இதுல 100% தொடர்பு இல்லை என்பதை நாங்கள் நிரூபிக்க இயலும். சரி, அந்த அளவுக்கு அதை சுருக்கிட முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அதை தாண்டி இதுல எந்த இடத்துல சாதிய பார்வைகள் உள்ளே வருகின்றன அப்படிங்கிற ஒரு வாதமும் திடீர்னு வைக்கப்பட்டது. மிக குறிப்பாக ராம்குமாரினுடைய தந்தை அவ்வாறான ஒரு வாதத்தை முன்வைத்தார் என்ற செய்தி. நீங்க இதுல நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த மாதிரி எங்களை எங்களை தண்டிக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்குது என்ற அவருடைய வாதம் எல்லாம் ஒரு குற்றவாளியாக மட்டுமே தானே பார்க்கப்படும். இதுல எங்கிருந்து சாதி வந்துச்சு, எங்கிருந்து தலித்துங்கிற வாதம்லாம் வந்துச்சு? குற்றவாளி கிடையாது, எதிரி. தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லாங்க. குற்றவாளி இல்ல, எதிரி. ஒரு எதிரி குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? ஆமா, குற்றம் சாட்டப்பட்டவர். நீங்க கேளுங்க, குற்றம் சாட்டப்பட்டவர். அதாவது இந்த செங்கோட்டை இந்த அவருக்கு இருக்க கிராமம் வந்து செங்கோட்டை கிராமம், செங்கோட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டது. ஐயா கொஞ்சம் கேளுங்க, அவர் இருக்கிறது வந்து செங்கோட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்டது. ஆனால் செங்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் வந்து கொஞ்சம் நேர்மையாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுக்காக வேண்டி அவரை தவிர்த்து இதற்காக வேண்டி தென்காசியில் உள்ள பாலமுருகனை தான் இந்த இதுல வந்து அவரை வந்து என்கவுண்டர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து நீங்க பார்க்கணும். அதனாலதான் சொல்றாங்க இன்னைக்கு வந்து இதே இது வந்து ஒரு உயர்ஜாதிக்காரரோ ஒரு வேற யாரா இருந்திருந்தா நிச்சயமா ராம்குமார் வந்து இந்த மாதிரி கழுத்தறுத்து அவரை வந்து கொலை செய்து முயற்சிக்க மாட்டாங்க. திரு ராம்ராஜ் கொலை இல்ல ஓகே, ராம்குமார் நிரபராதியா குற்றவாளியா அப்படிங்கிறது நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் வழங்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், மீடியா ட்ரையல் நம்ம நடத்த முடியாது. ஆனால் அதை தாண்டி கொலை செய்வதற்கோ அல்லது கொலை ஆவதற்கோ உயர் சாதி தாழ்ந்த சாதிங்கிற வித்தியாசம்லாம் இருப்பதா எனக்கு தெரியல. இங்கே எல்லா சாதியினரும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அல்லது எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் கொலை குற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அது குறித்த விசாரணைகளை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய திருப்பி வரேன் ஐயா, உங்ககிட்ட வரேன், நான் திருப்பி வரேன். நம்முடைய வன்னியரசோட தொடக்க கருத்தை கேட்டு வரலாம். இதுல எந்த இடத்துல அவ்வாறான ஒரு கார்டை பயன்படுத்தி இவர்கள் தப்பிக்க பார்க்கிறார்கள் அப்படிங்கிற வாதம் தொடர்ச்சியாக இணையதளங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அந்த வாதம் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. சுவாதி கொலை செய்யப்பட்ட உடனே ஒரு வாதம் வைக்கப்பட்டது. வேறு யாரோ ஒருவர், குறிப்பாக தலித் சமூகத்தை சேர்ந்தால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கொலை செய்யப்பட்டிருந்தால் சமூகத்தில் அதற்கான எதிர்வினை வேறுமா இருந்திருக்கும். இதுவரைக்கும் யாருமே கேட்கலையே, ஏன் கேட்கலைங்கிற வாதம்லாம் வைக்கப்பட்டது. இன்றைக்கு குற்றவாளிக்கு ஆதரவாக அந்த மாதிரியான ஒரு கார்டு முன்வைக்கப்படுகிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகின்ற பொழுது இதில் எங்கிருந்து சாதி வருகிறது திருவண்ணி? இல்லை, இதில் என்னென்னா முதல்ல நம்முடைய சகோதரி சுவாதி வந்து அந்த படுகொலை வந்து யாருமே ஆதரிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் வந்து எந்த காலத்தில் நடக்கக்கூடாதுங்கிறத என் விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்து. பொதுவாக பெண்களும் தலித்துகளும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அவங்க வந்து சமூகத்தில் தீட்டுப்படப்பட்டவர்கள்ங்கிறத புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள். ஒருபோதும் அந்த மாதிரி நாங்கள் வந்து எந்த சாயத்தையும் நாங்கள் பூச முடியாது. விஷ்ணுபிரியாவுக்கு என்ன சிபிஐ விசாரணை கேட்குறோமோ அதே தான் சுவாதிக்கும் நாங்கள் கேட்டிருக்கோம். இன்றைக்கி எங்கள் தலைவரை அதுதான் கேட்டிருக்காரு. இளவரசன் படுகொலையில் என்ன சிபிஐ விசாரணை கேட்டோமோ அதை தான் கேட்டிருக்கோம். கோகுல்ராஜுக்கு என்ன படுகொலை என்ன இதோ அதை தான் கேட்டிருக்கோம். பொன்னருவி வந்து சாதி வெறியர்களால் வந்து படுகொலை செய்யப்பட்டு பிறப்புறுப்பில் வந்து கட்டையால் குத்தியெல்லாம் வந்து போடும்போது அப்போக்கு நாங்கள் என்ன கேட்டோமோ அதே தான் சுவாதிக்கும் நாங்கள் கேட்குறோம். ஆக நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சாதி பார்த்தோ இல்லைனா வந்து எதுவும் நாங்கள் அந்த மாதிரி ஒடுக்குமுறைக்கு எதிராக நாங்கள் வந்து இந்த மாதிரி படுகொலைக்கு எதிராக வந்து விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக வந்து குரல் கொடுக்குது. அந்த வகையில் இந்த படுகொலைங்கிறது வந்து யார் செஞ்சாலும் அவருக்கு வந்து சட்ட ரீதியாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும். இது மாதிரி நடக்கக்கூடாது. பெண்களுக்கு வந்து முற்றிலுமாக பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. ஆனால் இதை சுற்றி பின்னப்படுகின்ற மர்மங்கள் வந்து பல்வேறு விதமாக இருக்குது. என்னென்னா முதல்ல இந்த படுகொலை நடந்த உடனே வந்து ஒரு நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் ஒரு பதிவு போடுறாரு. இல்லை, அவர் பதிவு இல்லை, அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. வேறு யாரோ ஒரு போட்ட பதிவு அதை சரியாக கூட பதிவு பண்றாரு. என்ன தெளிவுபடுத்தி நான் கூட வந்து ஆமா அதுக்காக வருத்தமும் தெரிவிச்சாரு. அது யாருடைய பதிவு என்பது தெரியாமலேயே தான் நான் வந்து அதை ஷேர் பண்ணேன்னு சொன்னார். இல்லை